வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உரமோர் ஊற்றி நம்ம தயிர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்ன பால் காய்ச்சி ஊற்றுனா ஆற வச்சு அந்த உரமோர் ஊற்றுனா தயிர் ஆகிடும், அப்படி தானே உங்களோட கணக்கு. ஆனால் இந்த மாதிரி கெட்டியமாக வரணும். நீங்கள் பசும்பாலில் செஞ்சாலும் சரி, நான் பாக்கெட் பாலில் செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம பசும்பாலில் செஞ்சாலும் சரி, அது எந்த அளவுக்கு ஓவராக புளிக்காமல் இருக்கணும். அதே சேம் டைம் கட்டி கட்டியாக இருக்கணும். ஒரு சில பேர் குழ குழன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பால் காய்ச்சிடுறோம். பாலை உடனே பொங்கினோன்னே ஆஃப் பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் அது கொதிக்க விட்டுட்டு அதே பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த ஏடுங்கள்லாம் இருக்கும்போது நம்ம இன்னொரு தடவை அந்த பால் காய்ச்சும் போது அந்த பாத்திரம் கெட்டு போயிடும். ஸோ எப்போவுமே பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சும்மா ஜில்லுன்னு ஆற விட்டுட்டு கலக்கக்கூடாது. ஓரளவு தொட்டு பாருங்கள், கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த உரமோர், அதாவது பழைய ஏற்கனவே வச்சுருக்க தயிர், இல்லை நம்ம பாக்கெட் தயிராவது வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சேர்க்குறோம் பார்த்திங்களா. எப்படி ஈஸ்ட்டு சேர்த்தா பொங்குமோ இந்த மாதிரி இந்த உரமோர் சேர்க்குறோம்ல, அப்படி சேர்த்துட்டு ஒரு சில பேர் அப்படியே மூடி வச்சுருவாங்க. ஆனால் அப்படி செஞ்சிங்கன்னா குழ குழன்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஊற்றிது நம்ம ஒரு சின்ன ஸ்பூன் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டி போட்டு நல்லா அந்த பாலோட நம்ம ஊற்றின உரமோரை நல்லா மிங்கிள் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு மூடி விட்டுட்டு கரெக்டாக 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.